நாராயணீயம் விளக்க உரை தசகம் 41 கோபியர்கள் பாராட்டு. ஸ்லோகம் 1. நந்தகோபன் வசுதேவர் சொல்லை கேட்டு கோகுலம் திரும்பினார். அங்கு பல மரங்களை நசுக்கிக் கொண்டிருக்கும் ஒரு பெரிய வஸ்துவை கண்டு பயந்து குழந்தையை ரட்சிக்க வேண்டி தங்களை சரணமாக அடைந்தாராமே என நம்பூதிரி கேட்க ஸ்ரீ அப்பனும் ஆம் என தலையே அசைத்தனராம். ஸ்லோகம் 2. பூத்தனையின் சரீரம் எரிக்கப்படுதல். கோபர்கள் இடப்பெண்கள் மூலமாக விஷயம் அறிந்து பயத்தினாலும் ஆச்சரியத்தினாலும் தன் நினைவு மறந்தார்கள். பிறகு தாங்கள் தள்ளிய அந்த கோரமான ராட்சச சரீரத்தை கோடரியால் துண்டு துண்டாக்கி வெகு தூரத்தில் கொண்டு போய் தகனம் செய்தனராமே என நம்பூதிரி கேட்க ஸ்ரீ அப்பனும் ஆம் என தலையை அசைத்தாராம். ஸ்லோகம் 3. பகவானது ஸ்பர்ஷத்தால் பூத்தனையின் உடல் மனம் பெறுதல். தாங்கள் ஸ்தன்யபானம் செய்ததாலும் மடியில் அமர்ந்ததாலும் மிகவும் தோஷம் நீங்கியதான அந்த ராட்சச சரீரத்தை எரித்ததும் அதிலிருந்து உயர்ந்த வாசனை நிரம்பிய புகை உண்டாயிற்று. அதை கண்டு கோபர்கள் இது சந்தன புகையோ அல்லது குங்கிலிய புகையோ என்றெல்லாம் சந்தேகத்தை அடைந்தார்களாமே. ஸ்லோகம் 4. ஸ்ரீ பகவானை தீண்டவும் காணவும் மோட்சம் தருதல். என்னுடைய அங்கங்களை தொடுகிறவர்களுக்கும் காண்பவர்களுக்கும் பலன் மோக்ஷம் வெகு நாட்களுக்கு பிறகு இல்லை, உடனேயே, அதாவது இந்த ஜென்மாவிலேயே கிடைக்கும். உங்களுக்கும் இவ்விதமே கிடைக்கும் என்று பாக்கியமடைந்த கோபர்களுக்கு சொல்வது போல தாங்கள் பூதனையை சிறந்த வாசனை உள்ளவளாக செய்தீர்களாமே என நம்பூதிரி கேட்க ஸ்ரீ அப்பனும் ஆம் என தலையே அசைத்தார். ஸ்லோகம் 5. குழந்தை பிழைத்தமைக்கு ஆச்சரியப்படுதல். இந்த ராட்சசியினால் இக்குழந்தை கொல்லப்படவில்லை என்பது ஆச்சரியம். இதை முன்பே நந்தகோபன் சொல்லிவிட்டதும் ஆச்சரியமாகும் என்றெல்லாம் சொல்லிக் கொண்டு கோபர்கள் தங்கள் முகத்தை காணும் ஆனந்தத்திலேயே மூழ்கினார்களாமே என நம்பூதிரி கேட்க ஸ்ரீ அப்பனும் ஆம் என தலையை அசைத்தார். ஸ்லோகம் 6. கோகுலம் முழுவதும் ஆனந்தமடைதல். மேலும் இந்த நந்த கோகுலத்தில் உள்ள யாவரும் நாளுக்கு நாள் செல்வந்தர்களாகவும் நூற்றுக்கணக்கான மங்கள காரியங்களையும் செய்து வந்தார்கள். ஓ வாசுதேவனான குருவாயூரப்பா, தாங்கள் வசித்ததால் கோகுலம் முழுவதும் ஆனந்தம் நிறைந்து விளங்கிற்றாமே என நம்பூதிரி கேட்க ஸ்ரீ அப்பனும் ஆம் என தலையே அசைத்தனராம். ஸ்லோகம் 7. கோபியர் நெஞ்சில் குடிபுகுந்த கோவிந்தன். மேலும் இடைப்பெண்கள் தங்கள் தங்கள் வீட்டில் ஒவ்வொரு வேலை செய்யும் பொழுதும் தங்களுடைய அழகிய ரூபத்தை பற்றியும் மந்தகாசத்தை பற்றியும் ஒருவருக்கொருவர் பேசிக்கொண்டு மிகுந்த ஆனந்தம் அடைந்தவர்களாய் வேலைகள் முடிந்ததும் தங்களை காண்பதற்கு தினந்தோறும் நந்தகோபன் வீட்டிற்கு வருவார்களாமே என நம்பூதிரி கேட்க ஸ்ரீ அப்பனும் ஆம் என தலையே அசைத்தனராம். ஸ்லோகம் 8. கோபியர்கள் கூடி குலாவுதல். குழந்தை என்னை பார்க்கிறான், அன்போடு என்னை பார்த்து சிரிக்கின்றான். என்னிடம் வா, என்னிடம் வா என கோபிகைகள் ஒவ்வொருவரும் ஈசனான ஓ குருவாயூரப்பா தங்களிடத்தில் தங்கள் தங்கள் அன்பை பலவிதமாக காட்டினார்களாமே என நம்பூதிரி கேட்க ஸ்ரீ அப்பனும் ஆம் என தலையே அசைத்தனராம். ஸ்லோகம் 9. கோபியர் கரங்களில் விளையாடும் கண்ணன். கோபஸ்திரீகள் தங்கள் திவ்ய சரீரத்தை தொடுவதற்கு ஆவல் கொண்டு தங்களை ஒருவருக்கொருவர் மாற்றி கொடுத்து கொண்டார்கள். அப்பொழுது தாங்கள் மாலையாக கட்டப்பட்ட சிவந்த தாமரை புஷ்பங்களில் மாறி மாறி அமரும் வண்டிற்கு சமமாய் கோபியரின் கைகளில் விளங்கினீராமே என நம்பூதிரி கேட்க ஸ்ரீ அப்பனும் ஆம் என தலையே அசைத்தனராம். ஸ்லோகம் 10. யசோதையின் பாக்கியம். அப்படி வரும் தங்களை யசோதை மடியில் வைத்துக்கொண்டு தங்களுக்கு பால் கொடுத்து முகத்தை பார்த்து சிரித்துக் கொண்டு எல்லாவித ஆனந்த நிலையையும் அடைந்தாள். அத்தகைய பெருமை வாய்ந்த ஹரியான ஓ குருவாயூரப்பா, ரோகங்களை போக்கி என்னை காப்பாற்ற வேண்டும் என நம்பூதிரி கேட்க ஸ்ரீ அப்பனும் தலையை அசைத்து அப்படியே செய்கிறேன் என திருவாய் மலர்ந்து அருளினாராம். ஸ்ரீஹரே நமக. சர்வத்ர கோவிந்த நாம சங்கீர்த்தனம். கோவிந்த கோவிந்தா.